अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यदिना मुहम्मदिन व आलिहि व सहबिहि अजमईन। क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम व यर्ज़ुक़ुहु मिन हैथु ला यहतसिब சதகல்லாஹுல் அலியுல் அலீம். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு, எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக இந்த மனித சமுதாயத்திற்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான். வயர்ஸுகுஹு மின் ஹைத்து லா யஹ்தசிப். அவன், அந்த மனிதர் எண்ணீராத புறத்திலிருந்து எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உணவு வசதிகளை அளிக்கிறான் அப்படிங்கிறத இந்த மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். அன்பானவர்களே, நமக்கு அல்லாஹு தாலா உணவு அளிக்கக்கூடியது அறியாத புறத்திலிருந்து வரக்கூடியது தான். நாம் எண்ணி இருக்க மாட்டோம், இன்னைக்கு இந்த உணவு சாப்பிடுவோம், இந்த பொருளாதாரத்தை அடைவோம், இந்த செல்வ நிலையை நாம் பெறுவோம் அப்படிங்கிறத எண்ணி பார்த்துருக்க மாட்டோம். இருந்தாலும் கூட இல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அடியாருக்கு அப்படிப்பட்ட ஒரு சுப செய்தியாக அறியாத புறத்திலிருந்து தன்னுடைய ரிசுக்குகளை தாராளமான முறையில் இந்த அடியார்களுக்கு வழங்குறான் அப்படிங்கிறத தான் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அப்படிப்பட்ட அல்லாஹுவை இந்த அளவுக்கு நினைவு கூற வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு வரலாற்று குறிப்பை நம்ம பார்க்கலாம். அல்லாமா ராசி ரஹ்மத்துல்லாஹி அலிஹி அவர்கள் தப்சீரே கபீரில் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹுவை தியானிப்பதற்காக வேண்டி என்ன செஞ்சாங்க, தனிமையில் இருந்த பொழுது அவங்களுடைய சிந்தனையில் ஒரு நிகழ்வு தென்பட்டது. அதாவது தான் என்ன செஞ்சிட்டோம், தனிமையில் அல்லாஹுவை தியானிப்பதற்காக வேண்டி வந்துட்டோம், தன்னுடைய குடும்பத்திற்கான தேவைகள் நிறைவேற்றப்பட்டிருக்குமா அல்லது நிறைவேற்றப்பட்டிருக்காதா, குடும்ப நிலைகள் தான் என்ன, அவங்க என்ன செய்வாங்க என்பதை பற்றி உண்டான ஒரு எண்ணம் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த எண்ணம் ஏற்பட்டதின் காரணத்தினால அல்லாஹு தாலா என்ன செஞ்சான், இவ்வாறு குறிப்பிட்டு காட்டினான். உங்களுடைய கையில் உள்ள அந்த கைத்தடியால் என்ன செய்யுங்க, அருகில் உள்ள பாறையை நீங்க அடிங்க அப்படிங்கிறத அல்லாஹ் உத்தரவிட்டான். அதாவது தான் அல்லாஹுக்காக வேண்டி தியானம் செய்யக்கூடிய நிலைமையில் வந்திருக்கக்கூடிய நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய குடும்பத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு நிலையில தன்னுடைய குடும்பத்தினருக்கு அல்லாஹு தாலா எவ்வாறு உணவளிக்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடத்தை புகட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இந்த உபதேசம். அந்த வகையில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் என்ன செஞ்சான், அவங்களுடைய கையில் இருக்கக்கூடிய கைத்தடியால் அருகில் உள்ள பாறையை அடிக்கும்படி சொன்ன, அவங்களும் அடித்தாங்க. அப்படி அடித்த பொழுது அந்த பாறை இரண்டாக பிளந்தது. திரும்பவும் அல்லாஹு தாலா அடிக்க சொன்னால் அடித்தாங்க, அந்த பாறை இரண்டாக பிளந்தது. மூன்றாவது முறையும் அவ்வாறு இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடிக்கும்படி சொல்லி அந்த பாறை என்ன செய்தது, இரண்டாக பிளந்து உள்ளிருந்து, அந்த பாறைக்கு உள்ள இருந்து ஒரு தேரை ஒன்று அதன் வாயில் ஒரு உணவை கவ்விய நிலைமையில காட்சி அளித்தது. அதை பார்த்ததும் தம் தவறான சிந்தனையை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உணர்ந்து கொண்டாங்க. அந்த பாறைக்குள், அதாவது பாறை பிளந்து அந்த பாறைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தேரைக்கு கூட அல்லாஹு தாலா மறவாமல் ரிசுக் அளிக்கின்றான, அப்படிப்பட்ட அல்லாஹ் நம்முடைய குடும்பத்துக்கு ரிசுக் அளிக்க மாட்டானா, நாம் தவறாக எண்ணம் கொண்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய எண்ணம் ஊசலாடியது. அந்த அல்லாஹ்னுடைய அளப்பெரும் கிருபையை என்ன செஞ்சாங்க, உணர்ந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு அந்த தேரை கீழ்கண்டவாறு என்ன செய்தது, தஸ்பீஹ் செய்ததையும் அல்லாஹ் அவர்களுக்கு கேட்க செய்தான். அந்த தேரை தஸ்பீஹ் செய்தது, அந்த தஸ்பீஹை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கேட்க செஞ்சான். அந்த தேரை இவ்வாறு தஸ்பீஹ் செய்தது, சுபஹான மை யரானி, என்னை பார்த்து கொண்டும்
வயஸ்மா கலாமி, என் குரலை கேட்டுக்கொண்டும், வயாரிஃபு மக்கானி, என் இருப்பிடம் அறிந்தும், வயதுகுருனி வலா என்சானி, என்னை மறவாது நினைத்து கொண்டும் இருக்கக்கூடிய ரப்பே யா அல்லாஹ், நீ பரிசுத்தமானவன் என்று அந்த தேரை என்ன செய்ததான் தஸ்பீ செய்து கொண்டிருந்ததை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான், கேட்க செய்தான். அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், இந்த வரலாற்று குறிப்பில் அல்லாமா ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தப்சீரை கபீரில் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுறாங்கன்னா, இந்த தேரையை வாழ வைத்து கொண்டிருக்கும் அல்லாஹ் நம்மை உலகில் எதையும் தராமல் விட்டு விடுவானா என்கின்ற அந்த சிந்தனை நம்முடைய உள்ளத்துல என்ன செய்யணும், உதித்து அதன் மூலமாக அல்லாஹுக்கு நாம் என்ன செய்யணும், நன்றி செலுத்தணும். ஏன்னா நாம் பல தருணங்களில் அவனை நினைக்க மறந்து விடுகின்றோம். ஆனால் அவன் ஒருபோதும் தன்னுடைய அடியார்களை என்ன செய்வது கிடையாது, மறப்பது கிடையாது. ஒவ்வொரு நொடியும் நம்மை பாதுகாத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்றான் என்பதுதான் நாம் அறியக்கூடிய ஒரு உண்மை. அது ஒரு பக்கம். ரிஸ்க்கு தடைபட்டால் மறுபக்கம் அல்லாஹு தாலா தருவான் என்கின்ற உயர்வான எண்ணம் நமக்கு வர வேண்டும். இந்த இடத்துல வரலையே அப்படின்னு சொல்லி நாம கவலைப்படுவதை விட, அல்லாஹ் இதை விட சிறந்ததை நமக்கு வேற இடத்துல தருவான் அப்படிங்கிற உயர்வான எண்ணம் நம்முடைய உள்ளத்துல வரணும். அவன் நமக்கு படி அளப்பான், அறியாத புறத்திலிருந்து ரிசுக்குகளை வழங்குவான், வாழ்வாதாரத்தை வழங்குவான் அப்படிங்கிற எண்ணத்துல அல்லாஹ்வை நினைத்து வாழ வேண்டும். ஏன்னா அந்த கற்பாறைக்குள் இருக்கக்கூடிய தேரைக்கும் மறவாமல் உணவளிக்கின்றானேயானால், வெளிப்படையாக வாழக்கூடிய நமக்கு அல்லாஹு தாலா எவ்வாறெல்லாம் கிருபை செய்வான் அப்படிங்கிறத உணர்ந்து வாழ எல்லாமல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. அத்தகைய நல்ல தன்மைகளோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.